ஹாய் காய்ஸ், டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கறிவேப்பிலை சாதம் தாங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு அண்ட் 4 வரமிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் கருப்பு எல்லை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது ரோஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இது வறுந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் ஃபுல்லாக கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, மொறுமொறுப்பான சவுண்ட் கேட்கும், ஒரு சலசலப்பு சவுண்டு கேட்கும். அந்த அளவுக்கு இந்த கறி லீவ்ஸை நல்லா போட்டு இது கூடயே வணக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இது ரோஸ்ட் ஆகணும். அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கொரகொரப்பாக பொடியாக அரைச்சிக்கோங்க. நம்ம இன்னொரு கடாய் எடுத்து அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் ஆயிலை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதில் போட்டு வதக்கிக்கலாம். அண்ட் தென் ஒரு காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி அதில் போட்டிருக்கேன். அண்ட் தென் வேர்க்கடலை, இது நல்லா வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்குது. அந்த வேர்க்கடலையும் இந்த தாளிப்பில் போட்டுட்டு நல்லா அதில் ரோஸ்ட் பண்ணிப்போம். அண்ட் தென் ஒரு 4-5 கறி லீவ்ஸை இந்த தாளிப்பில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கிட்டு சூடாக வடித்து வச்ச சாதம் 1 கப் இருக்குது, அதையும் அந்த கடாயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கறிவேப்பிலை பொடியை அதில் ஒரு 2 ஸ்பூனை போட்டுட்டு லைட்டாக பெருங்காய பொடியை தூவி விட்டுட்டு தேவைக்கேற்ப சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வடித்த சாதத்தில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கனால அதையும் உடச்சி விட்டு நல்லா அந்த பவுடரும் சாதமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான கறிவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.